வெல்கம் டு டாஃபைஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு நவம்பர் 4th கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கான் ஹெவி ராக்கெட். ஓகே, ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து எலான் மஸ்கோடது. ஸோ வந்து ஒரு ஃபால்கான் ஹெவி ராக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன அப்படின்னா, ஒரு 2019 இந்த மாதிரி வந்து இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் ஹெவியஸ்ட் ராக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை வந்து அனுப்புறதுக்கு முன்னே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு ரெடி ஆகியிருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 1st 2022 வந்துட்டு ஆஃப்டர் 3 years வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ராக்கெட் ஹெவி ராக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாரால் நடந்திருக்குன்னா டன் பை ஸ்பேஸ் எக்ஸ். ஸோ நம்ம பார்த்தாச்சு வித் அசிஸ்டன்ஸ் ஆஃப் US ஸ்பேஸ் ஃபோர்ஸ். ஸோ US ஸ்பேஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபோர்ஸ் இன் US ஆர்ம்டு ஃபோர்ஸ். ஸோ யூஎஸோட ஆர்ம்டு ஃபோர்ஸில் ஒன் ஆஃப் தி ஒரு ஃபோர்ஸ் தான் வந்துட்டு இந்த US ஸ்பேஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை எங்கேருந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாரிடா கேப் US அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ இது வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ராக்கெட். ஸோ ஃபார் டெஸ்ட் இப்போ தான் வந்துட்டு போகுது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ மெயினாக இது எந்தெந்த இதில் பண்ணுறதுனா வந்து ஸ்பேஸில் 3 இதுமாரி பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் பண்ணக்கூடிய ராக்கெட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெஞ்சமின் நெத்தன்யாகு. ஸோ பெஞ்சமின் நெத்தன்யாகு நம்மளுக்கு தெரியும். ஸோ நிறையா டைம் வந்துட்டு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருந்தவர். ஓகேவா? ஸோ இப்போ அகெயின் இவர் வந்துட்டு பிரைம் மினிஸ்டராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதான் இங்கே நியூஸ். பெஞ்சமின் நெத்தன்யாகு தான் வந்துட்டு கோயிங் டு பி த நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஃபார் இஸ்ரேல் கண்ட்ரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நார்த் கொரியா லான்ச் 23 ஷார்ட் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல் ஆன் November 2. ஓகே, ஸோ இந்த ஷார்ட் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 23 பேலஸ்டிக் மிசைல் ஃபார் வாட் பர்பஸ் இந்தமாரி அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எதுக்காகனா ஒரு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்த் கொரியா இருக்குது, சவுத் கொரியாவும் யூஎஸும் சேர்ந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறையா பைலாட்ரலாக அவங்க எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க அகெயின்ஸ்ட் தி நார்த் கொரியா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சவுத் கொரியாவையும் யூஎஸையும் எதிர்த்து ஏற்கனவே கண்டிச்சிருக்காங்க. பட் அவங்க கேட்கல, அதனால் எதிர்த்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அதோட பார்டர் ரீஜியன் சீல இருக்க சவுத் கொரியாவோட பார்டர் ரீஜியன் சீல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 23 பேலஸ்டிக் மிசைல்ஸ் போய் விழுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே டக்குன்னு எல்லோரும் பயந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சவுத் கொரியா இவங்க ஒரு 24 பேலஸ்டிக் மிசைலை வந்துட்டு அனுப்பிச்சு இவங்களும் வந்துட்டு பயமுறுத்தியிருக்காங்க. ஸோ வந்து பேலன்ஸ்ட் ஆச்சு. பட் வந்துட்டு என்னென்னா ஃபுல்லாகவே அந்த கொரியன் கண்ட்ரிஸ் எல்லாமே ரொம்ப பயந்து, அந்த ரீஜன் எல்லாமே ரொம்ப பயந்துருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நார்த் கொரியா வந்து யாருக்கு அகெயின்ஸ்டாக பண்ணாங்கன்னா சவுத் கொரியாவுக்கும் யூஎஸ்க்கும் அகெயின்ஸ்டாக வந்துட்டு லான்ச் 23 ஷார்ட் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல் ஆன் November 2 அப்படிங்கிறது இங்கே பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி, சூரியகுமார் யாதவ். ஸோ வந்து T20 வேர்ல்ட் கப் கிரிக்கெட் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நியூ ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸ் 2 பேர். ஸோ அது என்னன்னு நம்ம பார்த்துலாம். ஸோ என்னென்னா வந்துட்டு பேட்டிங்கில், ஸோ இந்த சீரீஸில் பேட்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா சூரியகுமார் வந்திருக்காரு, சூரியகுமார் யாதவ் வந்திருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருந்தால் விராட் கோலி இருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் டு தட் வந்துட்டு இப்போ சூரியகுமார் யாதவ் ஒரு பீட் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் விராட் கோலி என்ன பண்ணியிருக்காரு வச்சிருக்காரு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி ஸ்ரீலங்கன் பிளேயர் தான் இந்த ஓவரால் T20யில் பார்த்தீங்கன்னா ரன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விராட் கோலி வச்சுட்டு ஸோ வந்து கிரியேட்டட் ரெக்கார்ட், வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடத்தி விளக்கு. ஸோ அந்த கொடத்தி அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா நீதிமன்றம் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங், நீதிமன்ற விளக்கு அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ வந்து இது எங்கே இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு டெம்பிளில் செலிப்ரேட் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ கேரளா திருச்சூர் குருவாயூர் டெம்பிள். ஸோ திருச்சூர் இது திருச்சூர் குருவாயூர் டெம்பிளில் பண்ணக்கூடிய இந்த ஒரு விழா, ஒரு பூஜை. ஓகேவா? ஸோ அது வந்து யாரெல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்கன்னா இந்த முன்ஷிப் லாயர்ஸ்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்களாம் சேர்ந்து ஒரு அமைப்பாக இருந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கொடத்தி அப்படிங்கிற நீதிமன்றம் அப்படிங்கிற வேர்டு வந்து அதில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வரக்கூடாது அப்படின்னா நீதிமன்றம் ஒரு தனிப்பட்ட இது, எதையுமே சார்ந்து வராது, எல்லாருக்குமே பொதுவாக வந்து நீதி கொடுக்கக்கூடிய ஒரு இது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதில் போய் வந்து இந்த மாதிரி அந்த நேமை கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலில் ஒரு
ஹிந்து ஃபெஸ்டிவல் அப்படிலாம் வைக்கக்கூடாது. ஸோ எந்தெந்த ரிலீஜியனுக்கும் சம்மந்தப்படாமல் இருக்கணும், அதனால தான் வந்து நீதிமன்றம் தனியானது இந்த பேரை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, அதனால் நீங்கள் ஒரு அமைப்பாவோ இல்லை தனிப்பட்ட முறையாவோ நீங்கள் லாயராக இருந்து நீங்கள் பண்ணிக்கோங்க, பட் இந்த நேம் அதில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேமை வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த நேமை மாற்ற சொல்லியிருக்காங்க. எங்கன்னா கேரளா, திருச்சூர், குருவாயூர் டெம்பிளில் பண்ணக்கூடிய அந்த கொடத்தி விளக்கு அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரோக்ராம், ஓகேவா? ஸோ அதில் அந்த கொடத்திங்கிற நேமை மட்டும் ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதோட நேமோட மீனிங் என்னென்னா நீதிமன்றம், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன, ராஜராஜ சோழன். ஓகே, ஸோ ராஜராஜ சோழனோட சதய விழா ஹியர் ஆஃப்டர் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனாக ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து சதய விழா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எப்போதுமே நம்ம வந்து இப்போ வந்து என்னென்னா 1037 சதய விழா. ஓகேவா? ஸோ ராஜராஜ சோழனோட அந்த பிறந்த நட்சத்திரம் ஐப்பசி மாதத்தில் வரும். ஸோ அதை தான் வந்துட்டு அவரோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் இயர்லி. ஓகே, ஸோ எவ்ரி இயர் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. ஹியர் ஆஃப்டர் இது வந்து தனியாக இங்கே டிஸ்ட்ரிக்டுள்ளே இவங்க அமைப்புன்னு கொண்டாடிட்டு இருந்ததை இனிமேல் கவர்மெண்ட் எடுத்து அவங்களோட ஃபங்க்ஷன் அரசு விழாவாக இனிமேல் கொண்டாடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்ட். ஸோ என்ன டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்செப்டார் மிசைல் AD-1. ஸோ AD-1க்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் டிஃபென்ஸ் 1 அப்படின்னு சொல்லக்கூடியதான் AD-1. திஸ் இஸ் அ இன்டர்செப்டார் மிசைல். ஓகேவா? ஸோ இன்டர்செப்டார்னா இதோட கெப்பாசிட்டி எப்படின்னா ஒரு 100 கிலோமீட்டர் லோயர் டு தி அட்மாஸ்பியர் அண்ட் ஆல்சோ அப்பர் டு தி அட்மாஸ்பியர். ஓகேவா? ஸோ தடைய அதை வந்து என்ன தான் தாக்கக்கூடியது, ஆப்போனண்ட்லேருந்து என்ன மிசைல் வந்தாலும் அதை வந்து தடுத்து நிறுத்தி தாக்கக்கூடியது, அது எப்படிப்பட்டதாக வந்தாலும் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ அதான் வந்து லாங் ரேஞ்ச் இன்டர்செப்டார் மிசைல் AD-1 அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து இண்டிஜினியஸ் ஒன், உள்நாட்டிலேயே நம்ம தயாரித்த ஒரு மிசைல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எங்கே இதை லான்ச் பண்ணி பார்த்துருக்கோன்னா வந்துட்டு அப்துல் கலாம், APJ அப்துல் கலாம் ஐலாண்ட் கோஸ்ட்டை ஒடிசாவில் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயோசிட்டிஸ். ஸோ மயோசிட்டிஸுங்கிற ஒரு டிசீஸ் வந்து இப்போ பரவலாக பேசப்பட்டுட்டு இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, இதோட அந்த டாக்ஸ் எதனால் போகுதுன்னா, இப்போ அந்த மாதிரி ஒரு டிசீஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ என்னென்னா, இந்த மயோசிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்குமே காமனாக டக்குன்னு வர்றது கிடையாது. இது ஒரு நியூ டைப் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு 1 lakh பீப்புள் இருந்தாங்கன்னா அதில் வந்து ஒரு 22 மெம்பர்ஸ்க்கு தான் வந்துட்டு இந்த டிசீஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மயோசிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டமே நம்மளோட மசில் செல்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணி, மசிலை டேமேஜ் பண்ணி அது மூலமாக வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்து ஒரு மாதிரி டிஸார்டர் ஆகுறது, மசில் டிஸார்டர், மசில் அலர்ஜி ஆகுது. ஸோ அதுதான் இந்த மயோசிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஆன்டி இம்யூன் டிஸார்டர் அப்படி ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டமே நம்மளோட மசில்ஸை டேமேஜ் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ ஃப்ரம் அவுட் சைட் பண்ணக்கூடியது. இதை மெடிக்கலி என்ன நேமில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்னா வந்து இடியோபேட்டிக் இன்ஃப்ளமேட்ரி மயோபதி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மயோசிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? இடியோபேட்டிக் இன்ஃப்ளமேட்ரி மயோபத்தின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மயோசிட்டிஸ். ஸோ திஸ் இஸ் வந்து மெடிக்கலி சொல்லக்கூடிய நேம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா, ஹில் கண்ட்ரி தமிழ்ஸ். ஓகே, ஹில் கண்ட்ரி தமிழ்ஸ்னால் இது என்னென்னா ஒரு ஸ்ரீலங்கன் அண்ட் தமிழை பார்த்தீங்கன்னா நியூஸ், அங்கே இருக்கக்கூடிய தமிழ் பார்த்தீங்கன்னா நியூஸ். ஓகே, தமிழ் பீப்புள்ஸ். ஓகே, என்னென்னா சவுத் இந்தியா டு ஸ்ரீலங்கா 19th and 20th centuries. ஓகேவா? ஸோ சென்ச்சுரிஸில் வந்து 19th to 20th centuries வந்து பிரிட்டிஷ் பீரியட் அப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்ரீலங்கனுக்கு வந்து இந்த மாதிரி தோட்டத்தில் எல்லாம் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டீ, காஃபி, அந்த கார்டனிங்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக இங்கேருந்து சில தமிழ்ஸ் அழைச்சிட்டு போய் அங்கே வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருந்து அவங்க அங்கே ஸ்ரீலங்காவில் ஒரு மலை பிரதேசங்களில் வந்துட்டு அங்கே இந்த ஹில் கண்ட்ரி தமிழ்ஸாக அங்கே வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தவங்க இப்போ இருந்துகிட்ருக்காங்க. அவங்க பெரிய அளவில் இப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் இல்லை, அந்த அளவுக்கு அவங்களுக்கு சேலரியோ அந்த விதமாக இல்லை, ஆனால் நார்மலாக ஒரு நியூட்ரல் லைஃப்பை வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஓகேவா?
சரி. ஸோ இதில் என்ன இப்போ ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்னா 1964 அக்டோபர் 30லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சிரிமாலோ பந்தார நாயக்கே அண்ட் லால் பகதூர் சாஸ்திரி நம்ம பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது சிரிமாலோ பந்தார நாயக்கே அப்படிங்கிறவர் வந்து ஸ்ரீலங்காவில் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அக்டோபர் 30 1964 அப்போ வந்து ஒரு ஆக்ட் போட்டு இப்போ அந்த பிரிட்டிஷ் பீரியடில் வந்தாங்கல்ல தமிழ்ஸ் அவங்க எல்லாத்தையுமே யாரெல்லாம் வெளில நம்ம இந்தியாவுக்கு வந்துடணுமோ வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போல்லாம் யார் வரணுமோ வந்திருக்காங்க. மீதி பேர் சில பேர் அங்கேயே இருக்கணும்னு இருந்தாங்களே அவங்க இருந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கப்பட்ட அந்த இப்போ இருக்க அந்த தமிழ் பீப்புள்ஸை மலை பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் பீப்புள்ஸை இலங்கை ஸ்ரீலங்கன் அந்த சொசைட்டி அந்த பீப்புள்ஸோட வந்துட்டு சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரணில் விக்ரமசிங்கே சொல்லியிருக்கார். ஓகேவா? ஸோ அவர் சொல்லியிருக்கார் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர். ஓகே, ஸோ எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் சர்வீஸ். ஓகேவா? ஸோ கிளஸ்டர்ஸ்னால் வந்து ஒரு மேனுஃபேக்சர், ஒரு டிசைன் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே சேர்ந்து கம்பைனாக பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட், அதான் அந்த கிளஸ்டரை வந்து எங்கே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அட் ரஞ்சன் கயான் ஏரியா ஆஃப் மகாராஷ்டிரா. ஸோ அங்கே ஆரம்பிக்கிறோம்னு பார்க்குறோம். எங்கே? ரஞ்சன் கயான் ஏரியா ஆஃப் மகாராஷ்டிராவில் ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்டை அவங்க மட்டும் பண்ணல, ஜாயிண்டாக யாரெல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு பண்ணுறாங்க, நொய்டா பண்ணுறாங்க, நொய்டா யூபியில் இருக்குது, அண்ட் கர்நாடகா, இவங்க எல்லாமே சேர்ந்து பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது யார் இப்போ இதை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் டெக்னாலஜி ரஞ்சீவ் சந்திரசேகர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். என்னது? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் அண்ட் எலக்ட்ரானிக்ஸுக்கான யூனியன் மினிஸ்டர் சந்திரசேகர் ரஞ்சீவ், சரி, அவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, இந்த கிளஸ்டர் ஒர்க் அப்படிங்கிறது தான் ஒன்றும் இல்லை, நான் சொன்ன மாரி இந்த மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரானிக்ஸ் ரீதியாக என்னெல்லாம் மேனுஃபேக்சர்ஸ் பண்ணுறோமோ அதை இது மூலிமா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ₹500 crores அது மூலிமா அவங்களுக்கு வரக்கூடியது வந்துட்டு இன்னும் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு ஒரு 2000 இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க. அதேமாதிரி thousands ஆஃப் பீப்புள்ஸ் மேலே நிறையா பேருக்கு வந்துட்டு ஜாப் க்ரியேஷன்ஸ் இது மூலிமா நிறையா வரும் அப்படின்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கானா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கானா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இஸ் a வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி கானா. ஓகேவா? ஸோ அந்த கானா தான் இப்போ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோட இந்த நவம்பர் மந்த்துக்கான பிரசிடென்சியை ஹோல்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த பிரசிடென்சி ஹோல்டு கானா வந்து இது 3rd டைமாக பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே எந்தெந்த இயர்ஸில் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ நவம்பர் 2022 இப்போ 3rd டைமாக பண்ண போதா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரீஜாயின்டு, இது எப்போ ரீஜாயின் ஆச்சு, முன்னாடி எப்போல்லாம் இருந்துச்சுன்னா 1962 to 63 இருந்துச்சு. ஓகேவா? ஸோ தென் ஜான்வரி 2006 to டிசம்பர் 2007 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ரீஜாயின் ஜான்வரி 1st 2022 அப்போ ஆணுச்சு. அண்ட் 3rd டைமாக இப்போ ஆகுதா, எதுக்கு? நவம்பர் மந்த்துக்கான பிரசிடென்சியை ஹோல்ட் பண்ண போகுது. ஓகே, ஸோ 3rd டைமாக ஆகுது. அண்ட் ஆல்சோ இது என்னென்னா நான் பெர்மனன்ட் சீட். ஓகேவா? சரி, அதான் இங்கே நோட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து 62 to 63 ஆணுச்சு. அடுத்தது வந்து ஜான்வரி 26 வந்து டிசம்பர் 2007, ஜான்வரி 2006 டிசம்பர் 2007 வரைக்கும் பண்ணுச்சு. அப்புறம் வந்து ரீஜாயின் பண்ணது 1st 2022 3rd டைமாக அஸ் அ நான் பெர்மனன்சி. ஸோ இப்போ நவம்பர் 2022 பிரசிடென்சி ஹோல்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் பேன்ஸ் 2 finger டெஸ்ட். ஸோ 2 finger டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேப் கேசஸில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து இந்த மாதிரி 2 finger டெஸ்ட் பண்ணுறதா இருக்குது ஒன்று, சரியா? ஸோ அதை வந்து இனிமே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேன் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய ஜஸ்டிஸ். ஸோ நம்மளோட வந்து ஜட்ஜ் CJI அண்ட் ஆல்சோ வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹீமா கோலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 2 பெஞ்ச் ஜட்ஜஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்போனா ஆன் அக்டோபர் 31st வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இந்தமாரி ரேப் கேசஸ்க்கு 2 finger டெஸ்ட் இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெஞ்ச் ஜஸ்டிஸ் DY சந்திரஜித் அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஹீமா கோலி இவங்க 2 பேரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா செக்ஷுவலி ஆக்டிவ் பீப்புள்ஸும் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இப்போ ரேப் பண்ணப்படுறவங்க வந்துட்டு இது வரைக்கும் முன்னாடி வந்து எதுவும் செக்ஷுவலி ஆக்டிவாக இல்லாதவங்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. யாருக்கு வேணாலும் ரேப்பிங் நடக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த 2 finger டெஸ்ட் பண்ணணுங்கிறது
தவறான செயல், ஒரு துர்திருஷ்டமான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மிசரி அப்படின்னு சொல்லிட்டு அதை இனிமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பெஞ்சஸ் ஜஸ்ட் சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் நார்த் ஈஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபிஷ் மியூசியம். ஸோ அருணாச்சல் பிரதேஷ் தான் நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ஸில் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிஷ் மியூசியம் இந்தியாவில் வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் வந்திருக்குன்னா அது அருணாச்சல் பிரதேஷில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஃபிஷ் மியூசியம் நார்த் ஈஸ்ட் அருணாச்சல் பிரதேஷ். டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் வரைக்குன்னா தாவாங் டு லாங்டிக் டிஸ்ட்ரிக்ட் இன் அருணாச்சல் பிரதேஷ். ஓகேவா? ஸோ இது வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் அக்வா பார்க். ஸோ யார் செட் பண்ணிட்டு ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபிஷரிஸ் மினிஸ்ட்ரிஸ். ஓகேவா? ஸோ வந்து அவங்க தான் செட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ட்ரைபல் டான்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது வந்துட்டு எவ்ரி இயர் நடந்துட்டு வருது. ஸோ இப்போ வந்து 3rd எடிஷன் ஆஃப் நேஷ்னல் ட்ரைபல் டான்ஸ் ஸோ வந்து ட்ரைபல் டான்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd டைமாக வந்து நடக்கிறது ராய்பூர் சத்தீஸ்கரில் நடக்குது. ஸோ நவம்பர் 1st to 3rd நவம்பர் நடக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ அதர் கண்ட்ரீஸ் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது, நம்ம இந்தியாவை தாண்டி இந்தியாவில் எங்கே நடக்குதுன்னா ராய்பூர் சத்தீஸ்கர் மெயினாக எடுத்து பண்ணுறாங்க. அதில் வந்து அதர் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ யூனியன் டெரிட்டரிஸில் இருக்கக்கூடிய ட்ரைபல் அந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அவங்க ட்ரைபல் டான்ஸ் வந்து ஆடி அந்த ஃபெஸ்டிவல் நடக்கும். ஸோ அதே மாதிரி அதர் கண்ட்ரிஸ் யாரெல்லாம் இந்தியாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கோலியா, டாங்கோ, ரஷ்யா, இந்தோனேஷியா, மால்தீவ்ஸ் அண்ட் மொசம்பிக்யூ. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா யூசிசி. ஸோ 2 days பிஃபோர் தான் நம்ம வந்து யூசிசி பற்றி பார்த்தோம். ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ வந்து அப்பார்ட் ஃப்ரம் கிரிமினல் லா அண்ட் சிவில் லா இந்த மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேட்ஸில் இப்போ டிசைட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதுக்கான கமிட்டிஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விதத்தில் வந்துட்டு எந்த ஸ்டேட் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து கமிட்டி செட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உத்தரகாண்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து கமிட்டி செட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டு தட் இப்போ வந்து குஜராத் டிசைடட் டு செட் அ கமிட்டி. ஓகேவா? ஸோ அந்த கமிட்டி வந்து குஜராத் இப்போ வந்து செட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் அசாம் ஆல்சோ வந்துட்டு இதுக்கான ஒரு டெசிஷன் வந்திருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டேட்டுமே வந்து யூனியன் சிவில் கோடை சீரியஸாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கமிட்டி இப்போ செட் பண்ணி போயிட்டுருக்கு. அதை பற்றின டாக்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் 2022. ஸோ அந்த அவேர்னஸ் வீக் விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் அப்படின்னு சொல்லக்கூடியது அக்டோபர் 31st ஆரம்பித்து 6th நவம்பர் 2022 வரைக்கும் வந்துட்டு இந்த வீக்கை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, இந்த விஜிலன்ஸ் அப்படிங்கிறது எந்த டேஞ்சர் எதுலேயும் எந்த கண்காணிச்சு நம்மளோட நாட்டை பார்த்துக்கிறது இட்ஸ் அ விஜிலன்ஸ். ஓகேவா? அதுக்கான ஆக்ஷன் என்னவோ அதுதான். சரியா? இப்போ வந்து இது என்னென்னா ஒரு ஸ்பெஷல் ஆன்டி கரப்ஷன் ஒரு டேயாக எடுத்து இந்த அக்டோபர் 31st வந்து இந்த விஜிலன்ஸ் வீக்கில் வந்து அகெயின்ஸ்ட் கரப்ஷனாக வந்து எடுத்து அதுக்கான ஒரு கோட்ஸ்லாம் வந்து உறுதிமொழிலாம் வந்துட்டு எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் வீக்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து நேஷ்னல் யூனிட்டி டேவும் நமக்கு வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31st தான். ஓகேவா? நேஷ்னல் யூனிட்டி டே அப்படின்னு சொல்லக்கூடியது சர்தார் வல்லபாய் பட்டேலோட பர்த்டேல தான் நம்ம வந்து பர்த் ஆனிவர்சரியில் தான் நேஷ்னல் யூனிட்டி டே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ நேஷ்னல் இன்டெகிரிட்டி டே அப்படிங்கிறதையும் நம்ம வந்து குழப்பிக்கக்கூடாது. இன்டெகிரேஷனும் யூனிட்டி எல்லாம் வந்து இது வந்து ஒருங்கிணைப்பு, இது ஒரு யூனிட்டியாக இருக்குது, எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். பட் குழப்பிக்காதீங்க. யூனிட்டி அப்படிங்கிறது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலோட பர்த் ஆனிவர்சரி அப்போ அக்டோபர் 31st வந்து செலிப்ரேட் பண்ணுது. இந்திரா காந்தியோட பர்த் ஆனிவர்சரி நவம்பர் 19. ஸோ அப்போ தான் நேஷ்னல் இன்டெகிரேஷன் டே அப்படிங்கிறத நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் 31st தான் இந்திரா காந்தியோட டெத் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, அவங்க டெத் ஆனிவர்சரி அப்போ அக்டோபர் 31st. ஸோ அதனால் இது எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெஷல் ஆன்டி கரப்ஷன் டேயாக வந்துட்டு அப்போ வந்து நம்ம அதை எடுத்து அதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான அவேர்னஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்போ நம்ம அப்சர்வ் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதனால அந்த விஜிலன்ஸ் வீக், சென்ட்ரல் விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் அகெயின்ஸ்ட் ஆன்டி கரப்ஷன். ஸோ இந்த டேவை ஏன் அப்படி கொண்டாடுறோம்னா யுனைடெட் நேஷனோட கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் கரப்ஷன் அப்படிங்கிறத அந்த டே வந்து அக்டோபர் 31st. அதனால தான் நம்ம வந்து ஆன்டி கரப்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு பார்க்குறோம். ஓகேவா? இன்டர்நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் டே அப்படிங்கிறது டிசம்பர் 9th அப்போ. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இதுக்கான தீம் கொடுத்துருக்காங்க என்னன்னா கரப்ஷன் ஃப்ரீ இந்தியா ஃபார் அ டெவலப்டு நேஷன். ஓகேவா, கரப்ஷன் ஃப்ரீ இந்தியா ஃபார் அ டெவலப்டு நேஷனுங்கிறது தான் தீம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன டாடா ஸ்டீல் பற்றி பார்த்துலாம். ஸோ டாடா ஸ்டீல் ஜாம்ஷெத்பூர் ஜார்க்கண்டில் இருக்கக்கூடியது. என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டு அச்சீவ் ரெஸ்பான்சிபிள் ஸ்டீல் சர்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ டாடா ஸ்டீல் வந்துட்டு நல்லா ஒரு சஸ்டைனபிள் ஒர்க் பண்ணதுனால அவங்களுக்கான இந்த ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவங்க வந்து நாட் ஒன்லி இங்கே ஃபுல்லாக இந்தியாவோட ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லை, வித் அத்தாரிட்டி அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு அந்த வந்து ஸ்டீல் ஒர்க்ஸ் எல்லாத்தோடையுமே மற்றவங்களோட பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ஒர்க்ஸ் என்னென்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் வந்து இந்த டியூப் ஒர்க்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த கோல்டு ரோலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய டைப் ஆஃப் ஒர்க்ஸ், இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கான இந்த ரெஸ்பான்சிபிள் ஸ்டீல் சர்டிஃபிகேஷன் வாங்கக்கூடிய ஒரு ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாடா ஸ்டீல் தான் ஃபஸ்ட் டைம் வாங்குறாங்கங்கிறது தான் இங்கே நியூஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டாநகர் அருணாச்சல் பிரதேஷ். ஓகேவா, ஸோ இட்டாநகர் அருணாச்சல் பிரதேஷில் வந்து ஹோலங்கி கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் அப்படிங்கிறது முன்னாடியே வந்துடுச்சு. ஓகேவா, ஸோ அந்த ஏர்போர்ட் வந்துட்டு இப்போ என்னென்னா நேம் அதுக்கு கொடுக்குறாங்க. என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜானி போலோ அப்படிங்கிறது அதோட நேம். சரியா, இந்த ஹோலங்கி கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் அப்படிங்கிறது 2019 இதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு நேம் என்ன டானி போலோ அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இதோட ஒரு டேக் அவேவா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஃபவுண்டட் எப்போனா 1 ஏப்ரல் 1995 நியூ டெல்லியில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட சேர்பர்சன் யாருன்னா சஞ்சய் குமார். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன். ஸோ ஜிஎஸ்டி கலெக்ஷன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த அக்டோபர் மந்தோட கலெக்ஷன் மட்டும் ரொம்ப அதிகமாக போயிருக்கு. ஆஃப்டர் 2 ஏப்ரல் பார்த்திங்கன்னா அந்த அக்டோபர் மந்த் தான் இந்த இயரில் ஃபினான்ஷியல் இயரில் அதிகமான ஹையஸ்ட் எவர் கலெக்ஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி ப்ளஸ் இன்டெகிரேட்டட் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்ந்து அண்ட் ஆல்சோ அதில் செஸ், அதுக்கப்புறம் வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய குட்ஸு இதெல்லாம் சேர்ந்து எல்லா கலெக்ஷனும் பார்த்திங்கன்னா இப்போ என்னென்னா 1.51 ட்ரில்லியன் போயிருக்கு அக்டோபர் மந்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன ஆஃப்டர் 2 ஏப்ரல் தானே வந்திருக்கு. ஸோ ஏப்ரலில் வந்து 1.50 ட்ரில்லியன் வந்து கலெக்ஷன் இருந்துச்சு. ஸோ இந்த இயரில் செகண்ட் டைமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அக்டோபர் மந்தில் இவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு, அது ஹையஸ்ட் கலெக்ஷன் ஆகிருக்கு. எல்லாத்தையும் தாண்டி பீட் பண்ணி இந்த மாதிரி ஹையஸ்ட் எவர் கலெக்ஷனாக இப்போ வந்து அக்டோபர் மந்தில் கலெக்ஷன் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். ஸோ எதெல்லாம் சேர்ந்து இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, இன்டெகிரேட்டட் ஜிஎஸ்டி, அப்புறம் இம்போர்ட்ஸ் ஆஃப் குட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு செஸ் இதெல்லாம் வந்து சேர்ந்து தானே இருக்கக்கூடியது இது. ஸோ அந்த விதத்தில் வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்துட்டு இந்த 1.51 ட்ரில்லியன் இன் அக்டோபர் மந்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இந்தியன் ஸ்டேட்ஸ் அண்டு 2 யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ எந்த 7 இந்தியன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திர பிரதேஷ், சத்தீஸ்கர், ஹரியானா, கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேஷ் அண்ட் பஞ்சாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல்சோ 2 யூனியன் டெரிட்டரிஸ் லக்ஷதீப் அண்டு புதுச்சேரி. ஓகேவா, ஸோ இவங்கெல்லாம் என்னென்னா ஃபார்மேஷன் டேயாக அவங்க செலிப்ரேட் பண்ணது November 1. அந்த ஸ்டேட்ஸ்லாம் ஃபார்மேஷன் ஆனது பார்த்திங்கன்னா November 1 ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் யூடிஸ். சரியா, சரி, இப்போ வந்து எந்தெந்த இயரில் யார் யார் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ என்னென்னா ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் வந்து கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேஷ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1956 இருக்காங்க. ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் வந்து கர்நாடகா, அதுக்கப்புறம் கேரளா, மத்திய பிரதேஷ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1956. ஓகேவா, ஸோ 1966 யார் ஆகியிருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஹரியானாவும் பஞ்சாபும் பார்த்திங்கன்னா 1966 ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா, ஸோ 2002 பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய சத்தீஸ்கர், புதுச்சேரி, லக்ஷதீப்ஸ்லாம் வந்து 2002 வந்துட்டு ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஓகேவா, இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 1956 வந்துச்சுல. ஸோ அந்த டைமில் வந்து எல்லாம் வந்து ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் படி அவங்க ஸ்டேட்ஸை வந்து அக்கார்டிங் டு லிங்குஸ்டிக் பேசிஸ் அதுக்கப்புறம் வந்து எப்படிலாம் அவங்க வந்து ஃபார்மேஷன் பண்ணாங்களோ ஸோ அந்தமாரி ஆனதில் November 1 வந்து அவங்களோட ஃபார்மேஷன் டேயாக இவங்களாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இதான் இம்பார்ட்டண்டான கண்டஃபீஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. பி ரெகுலர் டு வாட்ச். தேங்க்யூ.